சரி, கொஸ்டின் டேக் இல்லையா? எதை வச்சு பார்க்கலாம்னு சொன்னேன்? ஆக்சிலரி வேர்ப்ஸ் தெரிஞ்சாலே உங்களுக்கு என்ன செய்யலாம்? கொஸ்டின் டேக் பார்க்கலாம். சரிங்களா? ஒருத்தருக்கு டென்ஸ் தெரியாம இருக்கலாம், அல்லது வந்துட்டு மற்ற டாபிக் சம்பந்தமா தெரியாம இருக்கலாம். குறைந்தபட்சம் அதுக்காக வந்துட்டு கொஸ்டின் டேக்ல வந்துட்டு டென்ஸ் சம்பந்தமா கேள்வி வராதான்னா அப்படி கிடையாது. சில நேரங்களில் டென்ஸை கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஆன்சர் பண்றது மாதிரி இருக்கு. இருந்தாலுமே தி ஈஸியஸ்ட் டாபிக் இல்லையா எது? கொஸ்டின் டேக். அப்படித்தானே? அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் வச்சு கேட்பாங்க, அதனால கஷ்டமா இருக்குன்றீங்களா? சரி, வேற? அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் டேக் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். சரிங்களா? 100 கேள்வி கேட்டா 100மே ஆன்சர் பண்ணிட முடியும் அப்படின்ற டாபிக் தான். சரிங்களா? ஓகே, முதல்ல டேக் அப்படின்னா என்ன மீனிங்? டேக் அப்படின்னா டை, வேற a small piece of cloth தானே? a small piece of cloth, அதாவது ஒரு துணியோட மிக சின்ன சின்ன இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன பீஸை தான் என்ன சொல்றாங்க? டேக் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நம்ம நினைக்கிறது மாதிரி என்னது டேக் அப்படின்றது நிறைய பொருள் இருக்கு, ஆனா இங்க நமக்கு சரியா பொருந்தி போகக்கூடிய பொருள் அப்படின்றது a small piece of cloth இல்லையா? இதுல கொஸ்டின் டேக் அப்படின்றது என்னது? சரியா? கொஸ்டின் டேக் அப்படின்னா எது? இதா CLOTH cloth. சரியா? இல்ல, இங்கிலீஷ் எழுத்து எனக்கு அப்படித்தான் இருக்கா, புரிஞ்சுக்கிறீங்க. ஓகேவா? கொஸ்டின் டேக் அப்படின்னு சொன்னா a small piece of question. see, tag அப்படின்னா என்ன அர்த்தம்? a small piece of cloth. question tagனா a small piece of question. நீங்க கொஸ்டின்ல வந்துட்டு WH கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, SR கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு டைப் தான் என்னது இந்த கொஸ்டின் டேக். ஆக்சுவலா கேட்பாங்க whether it is a question or statement. கொஸ்டின் டேக் இருக்குல்ல, whether it is a question or statement, it is also a question தான். ஏன்னா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்னதான் பண்றீங்க? கொஸ்டின் தான் கேட்குறீங்க. சரிங்களா? ஆக்சுவலா கொஸ்டின் டேக் இஸ் ஆல்சோ ஏ கொஸ்டின் டைப் தான். ஆனா என்னன்னா இது என்ன செய்யறீங்க? ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறீங்க. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். நீங்க இப்ப எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்குறீங்கன்னா என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம்? டு நோ த ஷார்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த ஆன்சர் இல்லையா? அதாவது ரொம்ப சின்ன பதில உங்க இப்ப ஒருத்தர் ரொம்ப பேசவே கூடாதுன்னு நினைக்கிறோம்னா அவர்கிட்ட என்ன மட்டும்தான் கேட்கணும்? எஸ்ஆர் நோ கொஸ்டின் தான் கேட்கணும். நீ ஊட்டிக்கு போனையா இல்லையா அப்படின்னா ஆமா இல்லைன்றதோட பதில் முடிஞ்சு போயிடும். சரியா? நீ எப்படி போன அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்க, ஏற குறைய 2 நாளைக்கு கதை சொல்லுவான் இல்லையா? அப்ப அது என்னது? ஹவு டு யூ கோ அல்லது ஹவு டிட் யூ கோ அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இருந்து நான் முதல்ல புக்கெல்லாம் எடுத்து வச்சேனா, அதுக்கே 2 நாள் ஆயிடுச்சா, அதுக்கு அடுத்து என்னது நான் பஸ்ல வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேனா, பஸ் வரலையா, அப்புறம் ஒரு என்னது பக்கத்துல உள்ள டவுனுக்கு பஸ் பிடிச்சனா, இருந்து கதை சொல்லுவீங்க இல்லையா? சோ அப்ப என்னன்னா நீங்க கேட்கிற கேள்விதான் பதிலோட தன்மை என்ன செய்யுது? தீர்மானிக்குது இல்லையா? இப்ப இங்க கொஸ்டின் டேக் எப்ப கேட்பீங்க? எதுக்காக கேட்பீங்க? ஒவ்வொன்றுக்கு ஒரு பர்பஸ் இருக்குல்ல. நீங்க வந்து WH கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் டீடைல்டு ஆன்சர் இல்லையா? எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? ஷார்டஸ்ட் ஆன்சர் எதிர்பார்க்குறீங்கன்னு அர்த்தம். ஆனா கொஸ்டின் டேக்கு அது மாதிரி ஒரு நோக்கம் இருக்கும்ல, அது என்ன நோக்கம்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஸ்டின் டேக்? To know the no, புரியல. நேர்மறையா இருக்கு அதனால எதிர்மறையா கேள்வி கேட்கிறோம், எதிர்மறையா இருக்கு அதனால நேர்மறையா கேள்வி கேட்கிறோம். to make confirmation whether the information is true or false. புரியுதுங்களா? நீங்க வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன செய்யறீங்க? நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு. அப்ப டு மேக் கன்ஃபர்மேஷன், இதுதான் வந்து என்னது கொஸ்டின் டேக்கோட மெயின் பர்பஸ் இல்லையா? இப்ப இதெல்லாம் வந்து என்னது ஒண்ணு கொஸ்டின் டேக்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அது எதுக்காக கேட்கறன்னு தெரிஞ்சிருச்சு. இப்ப ரூலுக்கு வருவோம். கொஸ்டின் டேக்ல கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஸ்டேட்மெண்ட் இல்லாம கொஸ்டின் டேக் கேட்க முடியுமா? ஏன்? உங்களுக்கு ஒரு தகவல் தெரியணும், அந்த தகவல் வந்து உண்மையா பொய்யா. சரிங்களா? அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கேட்கணும்ன்றப்ப கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்க என்ன செய்யுது? தேவைப்படுது இல்லையா? ஓகே,
அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் பாசிட்டிவ் டேக் வில் பி நெகட்டிவ் இல்லையா? ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருந்துச்சுன்னு சொன்னா டேக் எப்படி இருக்கணும்? நெகட்டிவா இருக்கணும். இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் நெகட்டிவ் த டேக் வில் பி பாசிட்டிவ். சரிங்களா? ரெண்டாவது ரூல். மூணாவது ரூல் என்னது? கொஸ்டின் மார்க் ஷுட் பி புட் அட் தி எண்ட் இல்லையா? நீங்க கொஸ்டின் டேக் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டீங்க, கடைசியில கொஸ்டின் மார்க் போடல அப்படின்னாலும் அது தவறு தான். ஓகேவா? அடுத்தது என்னது அப்படின்னு சொன்னா, கொஸ்டின் டேக்ல எக்ஸப்ட் த ப்ரொனவுன் ஐ த ஆல் லெட்டர்ஸ் ஷுட் பி மெயின்டைன் இன் ஸ்மால் லெட்டர்ஸ். நீங்க ப்ரொனவுன் ஐய தவிர மிச்ச எல்லா லெட்டருமே கொஸ்டின் டேக்ல எப்படி தான் இருக்கணும்? ஸ்மால் லெட்டர்ல மட்டும்தான் இருக்கணும். இதெல்லாம் விதி. சரிங்களா? நீங்க வந்துட்டு ஒரு கம்மா போட்டு தானே ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? கேப்ஸ்ல ஆரம்பிச்சிடக்கூடாது. அப்பவும் என்னதான் நீங்க ஆரம்பிக்கணும்? ஸ்மால் லெட்டர்ல தான் ஆரம்பிக்கணும் கொஸ்டின் டேக்ல. சரிங்களா? அதுக்கடுத்து என்னன்னா, இதுல முக்கியமான இது, நீங்க இப்ப நாட் அப்படின்றத ஒருவேளை இப்ப நான் உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோமே, இது ரெண்டும் ஒண்ணா? ஒண்ணுதானா? கொஸ்டின் டேக்ல ஒருவேளை நீங்க ஆன்டை இது ஆரின்டைன்னு சொல்லக்கூடாது, அப்படிதானே? ஆமா தானே? இதை எப்படிதான் சொல்லணும்? எப்படி சொல்லணும்? ஆரின்டைனா சொல்லணும். இதை வந்து உச்சரிக்கும் போது ஆரின்டைன்லாம் சொல்லக்கூடாது, ஆன்டை தான். சரிங்களா? ஒண்ணு. இத ஆன்டை அப்படின்றத இந்த மாதிரி ஆர் நாட் டை அப்படின்னு உச்சரிப்பீங்களா? அல்லது இப்படி எழுதலாமா? நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி எழுதுறத இப்படி எழுதலாமா எழுதக்கூடாது? எழுத கொஸ்டின் டேக்ல எழுதவே கூடாது. சரி, இப்ப இது ரெண்டும் கன்வே பண்ற மீனிங் ஒண்ணுதான், புரியுதுங்களா? ஆனா கொஸ்டின் டேக் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா இந்த ஒரு ஃபார்மேட் வந்து என்ன செய்யக்கூடாது? எழுதவே கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, த ஸ்மால் பீஸ் ஆஃப் கொஸ்டின் அப்படின்றதுனால எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கிடணும். ஒருவேளை நீங்க சுருக்குனதுக்கு பிறகு அதை சுருக்கலாம்னு ஒரு இடம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க சுருக்குனது தப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப ஆர் நாட் ஐன்னு எழுதுறீங்க, இதுக்கு எதுக்கும் சேம் மீனிங் தானே, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க இதோட நிப்பாட்டிட்டீங்கன்னா நீங்க பண்ண தவறு என்னன்னா, இதை விட இன்னும் ஒருத்தர் என்ன செய்ய முடியுத? சுருக்க முடியும்ல. சரிங்களா? அப்ப என்ன சொல்றீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்துறீங்க, புரியுதுங்களா? கொஸ்டின் டேக்ல உள்ள மெயின் இது என்னன்னா, நீங்க எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவுக்கு என்ன செஞ்சிடணும்? சுருக்கிடணும். புரியுதுங்களா? இதுக்கு பிறகு சுருக்க முடியாது அப்படின்ற இடத்துக்கு தான் நீங்க கொண்டு போய் விடணுமே தவிர மீனிங் ஒண்ணுதான் கன்வே பண்ணுது அப்படின்ட்டு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது? எக்காரணம் கொண்டோம் இந்த என் அப்போஸ்ட்ரோபி டீய நாட் அப்படின்னு எழுதக்கூடாது, எழுதுனா தவறு. ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து தொடக்கத்துல இருக்கிற ரூல். ஓகேவா? இப்ப நம்ம நேர எக்ஸாம்பிள்ஸுக்கு வருவோம். மொத்தம் எத்தனை ஆக்சிலரி வெர்ப்ஸ் இருக்கு? 24 இல்லையா? மொத்தம் எத்தனை இருக்கு? 24. இந்த 24 ஆக்சிலரி வெர்ப்ஸ்க்கு நம்மளால என்ன செய்ய முடியும்? கொஸ்டின் டேக்க கிரியேட் பண்ண முடியும். அப்ப முதல்ல நீங்க ஒரு டேபிள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா, am plus not எப்படி எழுதுவீங்க? எப்படி எழுதுவீங்க? and எழுதுவீங்க, orint அப்படின்னு எழுதுவீங்க. வேற அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி எழுதுவீங்களா? எழுத மாட்டீங்க. ஓகே, எப்படி எழுதுவீங்க? and இங்க நிச்சயமா என்னதான் வரும்? ப்ரொனவுன் வந்து இதை வந்து நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லலாம். ஏன்னா ஆமோட தொடர்புடைய ப்ரொனவுன் என்னதுதான்? ஐ மட்டும்தான். ஓகேவா? இது இல்ல அப்படின்னு சொன்னா வேற என்னெல்லாம் வரும்? இதை வேற எப்படி எழுதலாம்? ஆன்டை அப்படின்னு எழுதுறேன் இல்ல, ஆனா ஆப்ஷன்ல ஆன்டை கிடையாது, வேற ஏதோ ஒண்ணு இருக்கும்னா என்ன இருக்கலாம்? இஸ்ன்ட்டா? ஆன்டை அப்படின்றதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வடிவம் தான். எப்ப? ஆன்டை இல்லைன்றப்ப ஆன்டை. ஓகேவா? இது ஒண்ணு. அடுத்தது சொல்லிடுறேன், இந்த ரெண்டுல ஃபார்மலான ஃபார்மேட் அப்படின்றது வந்து ஆன்டை தான். இந்த ஆன்டைன்றது தமிழ்ல சொல்லணும்னா ஒரு கொச்சையான வடிவம், புரியுதுங்களா? ஆமா, இது வந்து என்ன அப்படின்னு சொன்னா பேச்சு வழக்குல நீங்க பயன்படுத்தலாமே தவிர ஆப்ஷன் ஆன்டை இல்லாத சூழல்ல தான் ஆன்டை சூஸ் பண்ணணுமே தவிர இதை மெயினா என்ன செஞ்ச ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க கூடாது.
ஓகேவா? செகண்ட் ஒன் என்னன்னா, இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ல. போத்னு கொடுத்துருந்தா நீங்க எதை சூஸ் பண்ணலாம்? போத்த சூஸ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? சி, இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க, ஆனா போத் கிடையாது. அப்படின்னா நீங்க எதை மட்டும் சூஸ் பண்ணுவீங்க? ஆன்ட்ரை. புரியுதா? ஆன்ட்ரை ஆப்ஷன்ல இல்ல, பட் ஐன்ட் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் வந்துருது, ஐன்ட்ரை ஆப்ஷன்ல இருக்குன்னு சொன்னா எதை ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? ஐன்ட்ரை. சரியா? ரெண்டுமே இருக்கு, போத்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அப்படின்னா நீங்க எதை ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க? போத். புரியுதா உங்களுக்கு? சி, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆன்ட்ரை, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐன்ட்ரை. சரிங்களா? ஓகே, இதுதான் வந்து அடிப்படையில. ஒருவேளை am plus not வராம, புரியுதா? இப்போ ஃபார் an எக்ஸாம்பிள், I am a teacher. ஸ்டேட்மெண்ட் என்னது? ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ். சோ நெகட்டிவ் டேர்ம் கண்டிப்பா வரணும் இல்லையா? என்ன வரணும்? நாட் கண்டிப்பா வரணும். சரிங்களா? அப்ப நான் இங்க இருக்கக்கூடிய ஆக்சிலரி வேர்பை பாக்குறேன். எப்போதுமே ப்ரொனவுனும் ஆக்சிலரி வேர்பு ஏறக்குறைய ஒத்து போகணும். புரியுதுங்களா? நம்ம அட்டவணைப்படியே என்ன செய்யணும்? ஒத்து போகணும். அப்ப ஆம் இருக்கு, இங்க நாட் கொடுத்தாச்சு. அப்ப ஆம் பிளஸ் நாட் என்ன வரும்? ஆண்ட் அல்லது ஐன்ட் வரணும் இல்லையா? அப்ப ஆர் கொடுத்துறேன், இங்க என்னது? ஆன்டை அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேவா? இது ஒரு ஃபார்மேட். ஒருவேளை ஐ எம் நாட் a டீச்சர், ஐ எம் நாட் a டீச்சர். இப்ப ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கு? நெகட்டிவா இருக்கு. அப்ப பாசிட்டிவ்ல என்ன வரக்கூடாது? நாட் வரக்கூடாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? இப்ப இங்க என்ன வரும்? இங்க என்ன வரணும்? ஆமை தான் வரணும். அதாவது இங்க இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் தான் வரும். அப்ப விதிவிலக்காத்தான் நீங்க என்ன பாக்குறீங்க? இங்க வந்தாலும் கூட இங்க வரல. எப்ப? ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும் பொழுது இல்லையா? அப்ப நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது, ஆம் பிளஸ் நாட் அப்படின்னாதான் என்னது? ஆன்ட்ரை இல்லையா? ஆனா ஆம் பிளஸ் ஐனா என்னதுதான்? இங்க நாட் வரல அப்படின்னு சொன்னா ஆமைதான். புரியுதா? புரிஞ்சா இல்லையா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கடுத்து என்னது? இஸ் பிளஸ் நாட் என்னதான் எழுதுவீங்க? isn't. was plus not wasn't. were plus not என்னதா வரும்? weren't இல்லையா? இப்படி எல்லாம் போயிட்டே இருக்கும். எது வந்து விதிவிலக்கா உங்களுக்கு தெரியும்? சரி, இப்ப இதெல்லாம் பெரிய மாற்றம் இல்லை. இஸ் பிளஸ் நாட் isn't தான், was plus not wasn't தான், were plus not weren't தான், are plus not aren't தான், are plus not aren't தான். சரிங்களா? அதாவது இப்ப they are not players அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கிறோமே, அப்ப என்ன வரும்? they are not players, are they தான் வரும் இல்லையா? they are players aren't they இல்லையா? சோ அப்ப அதெல்லாம் வந்து மாறாம அப்படியே வரக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் தான். எது மாறும்? வெரி குட். ஷால் பிளஸ் நாட் என்ன வரும்? இப்ப ஷால் பிளஸ் நாட் என்ன வரும்? ஷாண்ட் இல்லையா? நீங்க ஷாலின்ட் அப்படின்னு வராது. புரியுதா? வில் பிளஸ் நாட் என்ன வரும்? ஓன். வுட் பிளஸ் நாட் வுடின்ட் தான் இல்லையா? அப்ப ஷால் பிளஸ் நாட் ஷாண்ட்னு மாறுது இல்லையா? வுட் பிளஸ் சாரி வில் பிளஸ் நாட் என்னவா மாறுது? won't அப்படின்னு மாறுது. சரிங்களா? am பிளஸ் நாட் என்னவா மாறுது? am பிளஸ் நாட் என்னவா மாறுது? ain't அல்லது ant இல்லையா? அப்ப இது மூணு வித்தியாசமா இருக்கா? ஆமா தானே? நீங்க மிச்ச எல்லாத்துலயும் உள்ள வார்த்தையை அப்படியே எழுதி நாட்டோட சுருக்கப்பட்ட வடிவத்தை தான் எழுதுறீங்க. பட் இங்க என்ன பண்றீங்க? am பிளஸ் நாட் மாறுது, சம்பந்தமே இல்லாம antன்னு மாறுது. shall பிளஸ் நாட் சம்பந்தமே இல்லாம shantன்னு மாறுது. will பிளஸ் நாட் சம்பந்தமே இல்லாம எப்படி மாறுது? won't அப்படின்னு மாறுது. சரிங்களா? அது மூணு ரொம்ப முக்கியம். will பிளஸ் நாட் என்னது? won't இல்லையா? shall பிளஸ் நாட் என்னது? shan't. வேற ஏதாவது இது மாதிரி மாறுமா? வேற ஏதாவது 24 ஆக்சிலரி வெர்ப்ஸ் வரிசையா நினைச்சு பாருங்க. am, is, was, are, were. சரிங்களா? அதுக்கு அடுத்தது என்னது? have, has, had.
அதே போல நான் அதுல இன்னும் வரவே இல்லையே, நான் இப்பதான் தொடக்கத்துல இருக்கிறேன். புரியல? மே எப்படி மாறும் சொல்லுங்க. மே பிளஸ் நாட், மே பிளஸ் நாட், மை பிளஸ் நாட் மைட்டின்ட்டு மாறும். மே பிளஸ் நாட் எனக்கு தெரிஞ்சு மேல வரதே கிடையாது. சரியா? அதனால அத பயப்பட தேவையில்லை. நல்லா கவனிங்க. டு மேக் கன்ஃபர்மேஷன், புரியுதா உங்களுக்கு? டு மேக் கன்ஃபர்மேஷன். ஐ மே கம்னு நீங்களே சந்தேகமா சொல்லும் போது நாங்க எப்படி கன்ஃபார்ம் பண்றது? நான் வரலாம் அப்படின்னா என்ன ஒண்ணு அர்த்தம்? அண்ணா சொல்லுவார், அண்ணா பார்லிமெண்ட்ல, சரிங்களா, இந்தியாவோட தேசிய மொழிகள் சம்பந்தமா பேசும்போது சொல்லுவாராம். சரிங்களா, என்ன சொல்லுவார்னா, இங்கிலீஷ் மே பிகம் அன் அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும் போது அண்ணா சொல்லுவார், மே இம்ப்ளைஸ் மே நாட், மே இம்ப்ளைஸ் மே நாட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க மேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அது மறைமுகமா என்ன சொல்ல வருதுன்னா, அது நடக்காமலும் போகலாம்னு அர்த்தம். புரியுதா? ஆங்கிலம் அலுவல் மொழியாக இருக்கலாம்னா என்ன அர்த்தம்? இல்லாமலும் இருக்கலாம்னு நீங்க தனி வேணா மறைமுகமா சொல்றீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அதனால அந்த வார்த்தையை நீங்க என்ன சொல்லக்கூடாது, மே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னே பேசியிருப்பார். புரியுதுங்களா? அதனால நிச்சயமா கொஸ்டின் டேக்ல அது வராது. அதனால அதை கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா கொஸ்டின் டேக்கோட பர்பஸ் என்னதுதான்? டு மேக் கன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்க அடிப்படையா உள்ள ஃபார்முலா. என்ன ஆக்சிலரி வெர்போ அதோட நாட் எப்படி சேருது அப்படின்னு சொல்லி. புரியுதுங்களா? இதே இது நாட் சேரல, அது பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? நீங்க என்ன செய்யலாம், நாட் அங்க வரவே வராது இல்லையா? ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்க சொன்னது போல, இப்ப they are not players, they are not players. ஓகேவா? ஓகே. இப்ப என்ன வரும்? are they. ஓகேவா? இப்ப someone has studied. क्वेश्चन तक तो ईजी है. hasn't, hasn't he, hasn't any. okay, where? hasn't anyone. okay, where? question haven't, haven't anyone. okay, where? இப்படிலாம் எங்கேயாவது நம்ம ரீட் பண்ணிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அதான் இப்படிலாம் வரலாமான்னு ஒரு ஆப்ஷன். சரி, ஆப்ஷன் ஏ. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? hasn't anyone சொன்னீங்களா? someone சொன்னீங்களா? anyone சொன்னீங்க. ரைட். அடுத்த ஆப்ஷன் வேற என்ன சொன்னீங்க? hasn't someone சொன்னீங்க. வேற? has any, have any, not வேணாமா? they are not players. sorry, someone has studied ன்னு சொல்லிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் இல்லையா? யாரோ ஒருத்தர் படிச்சாங்கன்னா நல்லது தானே. சரியா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். வேற? எனியொன்னு வரும்போது நெகட்டிவ்னு வந்துருதா? ஓகே. நான் சம்மொன்னு பாசிட்டிவா தான் கொடுத்துருக்கேன். நான் நீங்க நெகட்டிவா கொடுக்கவே இல்லையே. நீங்க வந்து நெகட்டிவா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. வேற? hasn't she or he அப்படின்னு வரலாம். சரி, அது ஒரு ஆப்ஷனா வைப்போம். hasn't she or he. okay. has they, have they. கவனிங்க. இப்ப கொஸ்டின் டேக் ஈஸின்னு சொன்னவங்களா இனிமே ஈஸின்னு சொல்லுவீங்களா? அத கேட்டாங்கன்னா நமக்கு கஷ்டம் தானே. ஓகே, கவனிங்க. என்னன்னா someone, somebody, no one, nobody. சரிங்களா? இதெல்லாம் வந்து இங்க வரும் பொழுது கொஸ்டின் டேக்ல it should be considered plural form.
ஒன்று. அதை எப்படி எடுத்துக்கிறோம்? ப்ளூரல் ஃபார்மா தான் எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்ப தே தான். தே வரும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க இருக்கிற ஆக்சிலரி வேர்ப் சரிங்களா, அந்த ப்ரொனவுனுக்கு ஏற்றது மாதிரி மாறி இருக்கணும். எக்ஸப்ஷன் இருக்கு எதுல? ஐஎம் பிளஸ் நாட் ஆன்ட் அப்படின்னு கொடுக்குறோம், அது வேற. பட் இங்க நீங்க அங்க கொடுக்கக்கூடிய தே அப்படின்ற ப்ரொனவுனை ஒட்டி தான் என்ன செய்யணும்? வரணும். புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன வரும்? அது ப்ளூரல் ஃபார்ம். ஹேஸ் அப்ப வராது. ப்ளூரல் ஃபார்முக்கு ஹேஸோட ப்ளூரல் ஃபார்ம் என்னது? ஹேவ். சரியா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப இங்க நெகட்டிவ். அப்ப என்ன வரும்? ஹேவன்ட் தே. சரிங்களா? இங்க சிக்கல் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய நவுனோ அல்லது இந்த மாதிரி சம்மன் சம்படின்னு வரும்போது அப்படியே வராது. புரியுதா? ப்ரொனவுனுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்ப சம்மனுக்கான ப்ரொனவுன் என்னது? தே. சம்மனே ப்ரொனவுன் மாதிரி தான். புரியுதுங்களா? ஆனா இந்த சம்மன் எப்போ எப்படி மாறிடணும்? தேயா மாறிடணும். சம்படி தேயா மாறிடணும். நோ ஒன் தேயா மாறிடணும். நோபடி தேயா மாறிடணும். புரியுதுங்களா? உங்க புக்ல தெளிவா கொடுத்துருக்குறேன் எதெல்லாம் வந்து ப்ளூரல் ஃபார்மா மாறும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அந்த குழப்பம் இருக்கு. அதனாலதான் நீங்க ஹிண்ட் நிறைய எடுக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரும்பாலும் புக்ல கொடுத்துட்டேன். ஓகேவா? சரி. அப்ப someone has studied அப்படின்றது முதல்ல ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ். புரியுதுங்களா? முதல்ல என்னது? ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ். அப்ப டேக் வில் பி நெகட்டிவ் அப்படின்றப்பவே நாட் கொடுத்துட்டீங்க. அதுக்கடுத்து பாக்குறீங்க இங்க someone அப்படின்றது என்னது? ப்ரொனவுன் அப்படியே someone எழுத முடியாது. புரியுதுங்களா? ஈவன் நேம் வரும்போது நேமுக்கான ப்ரொனவுன் தான் எழுதணும். புரியுதுங்களா? ஆமா. இப்ப நீங்க வந்துட்டு ஒரு நேம் கொடுத்துட்டு, புரியுதுங்களா, ராஜா இஸ் எ டீச்சர் அப்படின்னு சொன்னா இங்க டேக்ல வந்து ராஜா வரக்கூடாது. ராஜாவுக்கு பதிலாக யார் வரணும்? ஹீ வரணும். புரியுதுங்களா? அப்ப இங்க someone has studied பாசிட்டிவ் அப்படின்றதுனால நாட் நெகட்டிவ் கொடுத்துட்டீங்க. someoneக்கான ப்ரொனவுன் என்னது? தே கொடுத்துட்டீங்க. இப்ப தே அப்படின்ற ப்ரொனவுனுக்கு ஏத்தது மாதிரி இங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஆக்சிலரி வெர்ப் மாறி இருக்கணும். சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? haven't they. சரிங்களா? ஓகே. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவா? he died yesterday. நேத்து செத்து போயிட்டார். அதான் பாசிட்டிவா நெகட்டிவா? See, according to the question tag rules, whether the statement is positive or negative, பாசிட்டிவ் தான். சரிங்களா? எப்படி குழப்பறான்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஐயோ ஒரு தாத்தா போயிட்டாருன்னு நினைச்சோம்னா நமக்கு ஒரு மார்க் போயிடும். ஆமா தானே? அப்ப கொஸ்டின் டேக் ரூல் படி அவர் செத்தாலும் சரி, ஆக்சிடென்ட் ஆனாலும் சரி, புரியுதா, இந்த ஸ்டேட்மெண்ட் என்னதுதான்? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். புரியுதுங்களா? அதாவது என்னன்னா நேர்மறை கூற்றுதான். சரிங்களா? ஓகே. இன்னுமே இந்த குழப்பம் வருமா? நம்ம எதை ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கு, இவன் எதை வச்சு பாசிட்டிவ்னு சொல்றான், எதை வச்சு நெகட்டிவ்னு சொல்றான் அப்படின்னு. புரியுதா? அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? பாசிட்டிவ் நம்பர் 1. அடுத்தது என்னன்னா, நான் நேரடியா பாக்குறேன் இந்த 24 ஆக்சிலரி வெர்ப்ஸ்ல எதுவுமே இங்க வெளிப்படையாக இல்லை. ஆமா தானே? ஏதாவது வெளிப்படையா இருக்கா? இப்ப எல்லாத்துலயும் வெளிப்படையா இருந்துச்சு, ஏதோ எடுத்து எழுதணும், அதுல சின்ன மாற்றம் இருந்துச்சு, மாத்தணும். இப்ப ஹேஸ் இருந்துச்சு, ஆனா ஹேஸ் பொருந்தலைன்றதுக்காக ஹேவா நான் மாத்தினேன். பட் இங்க 24 ஆக்சிலரி வெர்ப்ஸ்ல எதுவுமே என்ன இல்ல, வெளிப்படையா இல்ல. புரியுதா? உங்களோட ஸ்டேட்மெண்ட் என்ன இல்ல, வெளிப்படையா இல்ல. ஆனா அப்படி வெளிப்படையா இல்ல அப்படின்ற சூழ்நிலை எதுல மறைஞ்சிருக்கும்? மெயின் வெர்ப்ல மறைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? எப்ப 24 ஆக்சிலரி வெர்ப்ஸ்ல எதுவுமே வெளிப்படையா இல்லையோ அப்ப நீங்க அந்த தேட வேண்டிய ஸ்டேட்மெண்ட் எது? வெர்ப் என்னது? மெயின் வெர்ப்ல. இங்க மெயின் வெர்ப் என்னது? டைட். அவர் செத்ததுதான் மெயின் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஆமா. அதனால இங்க மெயின் வெர்ப் என்னது? டைட் தான். சரிங்களா? இந்த டைட் பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கா, பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கா? என்னது? பாஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப டைட எப்படி பிரிப்பீங்க? எப்படி பிரிப்பீங்க? டிட் பிளஸ் v1 ஃபார்மேட் என்னது? டைட் இல்லையா? அப்ப எப்படி பிரிப்பீங்க? இதுல இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் என்னது?
டிட் மறைஞ்சிருக்கு இல்லையா? அப்ப எது எது மறைஞ்சு வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு? டூ, டஸ், டிட் இல்லையா? இது மூணு என்ன செய்யலாம்? மறைஞ்சு வரலாம். உடனே சார் 24 ஆக்சிலரி வெர்ப்ல எதையுமே காணா, இதை தேடலாம் என்னால முடியாதுன்னு ஓடிடக்கூடாது. மெயின் வெர்புக்கு வரணும். மெயின் வெர்ப்ல நிச்சயமா அது மறைஞ்சிருக்கும். அதுல பிரசன்ட் ஃபார்மேட்ல இருக்கா, பாஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கா இல்லையா? பிரசன்ட் ஃபார்மேட்லனா தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்டா வருதா, இல்ல அதர்ஸ் சப்ஜெக்டா வருதா, இப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது he died yesterday அப்படின்றத டைட பிரிச்சீங்கன்னா எப்படி மாறும்? did plus die ன்னு மாறும். சரிங்களா? அப்ப இங்க இருக்கக்கூடிய ஆக்சிலரி வெர்ப் என்னது? did. அப்ப did plus not என்னது? ஏன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னோம்? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அப்ப didn't he. சரிங்களா? மேபி இங்க ஏதாவது ஒரு தாத்தா பேரை கொடுத்திருந்தா கூட அந்த தாத்தா நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னதுதான்? he தான். புரியுதுங்களா? சோ அப்ப புரிஞ்சு உங்களுக்கு he died yesterday அப்படின்றது ஓகே. she plays well. she plays well. doesn't she? does she கிடையாது இல்லையா? என்ன ஸ்டேட்மெண்ட் என்னது? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன வரும்? இங்க பிளேஸ் அப்படின்றத நீங்க பிரிச்சீங்கன்னா does plus play அப்படின்னு வரும். doesn't she. சரிங்களா? he tortures me well. அவன் நல்லாவே நீ சித்திரவதைப்படுத்துவான். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் இல்லையா? டார்ச்சர் பண்ணாலும் கூட ஸ்டேட்மெண்ட் என்னதுதான்? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அப்ப எப்படி பிரிப்பீங்க? does plus torture இல்லையா? அப்ப எப்படி? doesn't he. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே. எழுதிட்டீங்களா? Our grandpa hardly eats sweet. என்னது? பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்டா? ஓகே. Our grandpa hardly eats sweet. ஓகே. புரியல? சாப்பிடுறது இல்ல. ஓகே. வேற? நெகட்டிவ். நான் கேக்குறது whether it is statement, sorry, positive or negative? Negative. Barking dogs seldom bite. Barking dogs seldom bite. Negative. இது நெகட்டிவ். எத்தனை பேர் நெகட்டிவ்னு சொல்றீங்க? தெரியல. சரி. The statement is negative. ஏன் அப்படின்னு சொன்னா hardly, scarcely, barely, rarely. சரிங்களா? இது எல்லாமே என்னது? நெகட்டிவ் தான். ஆக்சுவலா இந்த டேர்ம்க்கு என்னன்னா செமி நெகட்டிவ் வேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? செமி நெகட்டிவ் வேர்ட்ஸ். அவர் கிராண்ட்பா ஹார்ட்லி ஈட் ஸ்வீட் அப்படின்னா என் தாத்தா ஸ்வீட் சாப்பிடவே மாட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற தேவையில்லை. 100 விழுக்காடு இது நெகட்டிவ் அப்படின்னா கிடையாது. சரிங்களா? ஆக்சுவலா கொஸ்டின் டேக்குக்கு இது நெகட்டிவ் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேவா? பட் எந்த அளவுக்கு அவர் சாப்பிடுவார் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம வந்து ஒருவேளை சொல்றோம்னு வைங்களேன், இப்ப நைட் நீ இப்ப மதியம் சாப்பிட போறீங்க, சரியா? நீங்க சாப்பிடுறீங்க, எப்படி சாப்பிடுறீங்க? ஒரே ஒரு வாய் மட்டும் அள்ளி வச்சுட்டு நீங்க வாட்டுக்கு வந்துடுறீங்கன்னு வச்சுக்கிறோம். பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க? இதுக்கு நீ சாப்பிடாமலே இருக்கலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த அளவுக்கு தான் இது என்னது, இந்த வார்த்தைகளோட முக்கியத்துவம். புரியுதா? அதாவது ஸ்வீட் சாப்பிட மாட்டாருன்னா சாப்பிட மாட்டார். எப்படி சாப்பிட மாட்டாரு? பக்கத்துல இருக்கிற ஒரு 100 தடவை சாப்பிட்டாருன்னா இவர் ஒரு தடவை சாப்பிடுவார். அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? அவரு
சாப்பிடாமலே இருக்கலாம்ன்ற அளவுக்கு தான். புரியுதுங்களா? அதனாலதான் இதுக்கு பேர் என்னது, செமி நெகட்டிவ் வேர்ட்ஸ். எது எது? ரேர்லி, ஸ்கேர்ஸ்லி, பேர்லி, செல்டம், ரேர், ரேர்லி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் என்னது, செமி நெகட்டிவ் வேர்ட்ஸ். அப்ப இந்த இது கொஸ்டின் டேக்ல வரும்போது the statement should be considered நெகட்டிவ் தான். புரியுதுங்களா? அதை நெகட்டிவா தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எடுத்துக்கிறோம். அந்த வகையில பார்த்தோம்னா இப்ப அவர் grandpa hardly eats sweet அப்படின்னு இருக்கு. சரியா? ஒன்னு ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ். அதுக்கடுத்து என்ன பாக்குறோம், ஆக்சிலரி வெர்ப் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்ப எதுல பிரிக்கணும்? ஈட்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த ஈட்ஸ் பிரிச்சீங்கன்னா என்ன வரும், டஸ் பிளஸ் ஈட் அப்படின்னு வரும். அப்ப என்ன வரும், டஸ் ஹி. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து நெகட்டிவ்ன்றதுனால இங்க நெகட்டிவ் டேர்ம் வராது இல்லையா? அப்ப டஸ் ஹி. சரியா? புரிஞ்சா? சோ அப்ப எதெல்லாம் நெகட்டிவ் டேர்ம் அப்படின்னு, ஏன்னா இப்ப நீங்க நோ, சரி கவனிங்க, நோ, நோ ஒன், நெய்தர் நார், நெவர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா எய்தரார் கிடையாது. எய்தரார் நெகட்டிவ்ல வராது. சரிங்களா? எய்தரார்னா என்ன அர்த்தம், இப்ப யூ ஆர் எய்தர் யூ ஆர் யுவர் சிஸ்டர் வில் பாஸ் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளு பாஸ் பண்ணுவீங்கன்னு அர்த்தம். நான் நெகட்டிவா சொல்லவே இல்லை. புரியுதா? ஒருவேளை நெய்தர் நார் போட்டோன்னா என்ன அர்த்தம், நெய்தர் யூ நார் யுவர் சிஸ்டர் வில் பாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்களும் பாஸ் ஆக மாட்டீங்க, உங்க சிஸ்டரும் பாஸ் ஆக மாட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? நெய்தர் நார் கம்ப்ளீட்டா நெகட்டிவ், எய்தரார் அப்படி கிடையாது. சரிங்களா? எய்தரார் ரெண்டுல யாராவது ஒரு ஆள் பாசிட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? சோ அப்ப இங்க என்ன அப்படின்னா ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, பேர்லி, ரேர்லி. சரிங்களா? இதெல்லாம் என்னது, நெகட்டிவ் டேர்ம் அப்படின்னு பார்த்தோம். ஆமா தானே? செமி நெகட்டிவ் வேர்ட்ஸ், பட் இட் ஷுட் பி கன்சிடர்ட் as நெகட்டிவ் இன் கொஸ்டின் டேக். குறிப்பா புரியுதுங்களா? அது ஃபுல் நெகட்டிவ் தான் எங்க, கொஸ்டின் டேக்ல. ஏன்னா இதே இது உங்களுக்கு திருப்பி எங்க குழப்பம் தெரியுமா, கன்கார்ட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கு. இருக்கா? கன்கார்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா? சரி, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், அதுக்கு இன்னும் ஒரு பேரு. அதுல நீங்க என்னது, இது அப்படியே குழப்பம். அங்க சம்மன் வரும்போது, சம்படி வரும்போது, இங்க நீங்க ப்ளூரல் தானே சொன்னீங்க, இங்க சம்மன் ஹேஸ் பிளேட்னு சொல்றீங்களே, அப்ப சம்மன் இங்க எப்படி சிங்குலரா இருக்கு கேட்பீங்க. இதே வாய் தான் கேட்கும். சரிங்களா? ஆமா. ஏன் இப்ப நான் சொல்றேன் சம்மன் ஹேஸ் பிளேட், someone has played volleyball அப்படின்னு ஏதோ சொல்றேன்னு வச்சுக்கிறோம். இப்ப இதுக்கு கொஸ்டின் டேக் என்னது, haven't they இல்லையா? ஏன் someone அப்படின்றது என்னது, நீங்க ப்ளூரல் ஃபார்மா எடுத்துக்கிருவீங்க. அப்ப என்னவாயிரும், they அப்படின்னு வரும், has have மாறிக்கும். ஓகேவா? சரி. அப்ப ஆனா நீங்க கன்கார்டு போகும்போது someone அப்படின்றது சிங்குலரா கன்சிடர் பண்ணதுனாலதான், குறிப்பா தேர்ட் பர்சன் சிங்குலரா கன்சிடர் பண்ணனாலதான் இங்க என்ன பண்ணீங்க, என்னது சப்ஸ்டிட் பண்ணீங்க இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னா இங்க இது தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு. இந்த குழப்பம் எது எதுக்கு வரும், நீங்க கன்கார்டு படிக்கும் போதும் கொஸ்டின் டேக் படிக்கும் போது இந்த குழப்பம் வரும். ஏன்னா கொஸ்டின் டேக்ல நிறைய ப்ளூரல் ஃபார்மேட்ல எடுப்பீங்க. இந்த ப்ளூரல் ஃபார்மேட்ல எடுக்கிற நிறைய விஷயங்கள் அங்க என்னவா வரும், சிங்குலரா வரும். புரியுதுங்களா? அது கடைசி டாபிக் தான், கவலைப்பட வேணாம். ஒரு 6வது 7வது டாபிக்கா வரும். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த இந்த விஷயம் புரிஞ்சுல, இதெல்லாம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு, இது போக எது நெகட்டிவ் அப்படின்னு ஏதாவது வார்த்தைகள் இருக்கா? ஏன்னா இதெல்லாம் வெளிப்படையா தெரிகிறது. நோ, நெவர், நாட் அல்லது நெய்தர் நார், இதெல்லாம் வந்து வெளிப்படையா தெரிகிறது. புரியுதுங்களா? ஆனா சில விஷயங்கள் வந்துட்டு இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு தெரியாம இருக்கும். எனிஒன் பாசிட்டிவா நெகட்டிவா? இப்ப எனிஒன் கேன் ஸ்டடின்னு சொல்றேன், பாசிட்டிவா நெகட்டிவா? ஆமா, இங்க வரும்போது ப்ளூரல் ஃபார்ம் ஆயிடும், அது வேற விஷயம். இங்க கொஸ்டின் டேக்ல அது ப்ளூரல் ஃபார்மா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்படியே நான் மாத்தி சொன்னாலும் உங்க புக்ல தெளிவா கொடுத்துருக்கேன், கவலைப்படாதீங்க. புரியுதா? புரியல? a few, a little பாசிட்டிவா நெகட்டிவா? a few தான் நெகட்டிவ். சரி, ஓகே. நான் என்ன சொல்றேன்னா சொல்றேன் you are feeling hungry. சரிங்களா? I have a few apples. சரிங்களா? I want to help you அப்படின்னு சொல்றேன். இது சரியா தப்பா? You are feeling hungry, I have a few apples. சரிங்களா?
ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ, கேன் ஐ ஆர் நாட்? ஐ ஹாவ் ஏ ஃபியூ ஆப்பிள்ஸ் சொல்லக்கூடாதா? என்னடா உலகமாக குற்றம் மாதிரி சொல்லிட்டு நெகட்டிவா? நீங்க நல்ல வார்த்தையை கவனிங்க. யூ ஆர் ஃபீலிங் ஹங்கிரி, சரிங்களா? ஐ ஹாவ் ஏ ஃபியூ ஆப்பிள்ஸ், புரியுதுங்களா? ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ, கேன் ஐ ஆர் நாட்? இவ்வளவுதான் கேள்வி. நீங்க வளவலன்னு பதில் சொல்லுவீங்கன்னா நான் எஸ்ஆர்னோ கொஸ்டின்லயே முடிச்சேன். You have to clarify. Can't. Why? I have a few apples. சரி, you are feeling hungry, but சரிங்களா? But I have few apples. I want to help you. Can I or not? Can. உங்களுக்கு எவ்வளவு பட்டினியா கிடந்தாலும் ஆப்பிள தரமாட்டேன். ஏன் தெரியுமா? a few, a little அப்படின்றதெல்லாம் பாசிட்டிவ். நான் தெளிவா ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன், பட். சரிங்களா? யூ ஆர் ஃபீலிங் ஹங்கிரி பட் ஐ ஹாவ் ஃபியூ ஆப்பிள்ஸ் அப்படின்னு பட் பயன்படுத்தினேன். ஃபர்ஸ்ட் டைம் பட் பயன்படுத்தினா பயன்படுத்தல. அப்ப அதுலயாவது ஒரு க்ளூ கொடுப்போம், கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா கவனிங்க கவனிங்க. ஒண்ணும் இல்லை, இது என்னன்னா கவனிங்க. ஒரு டம்ளர் இருக்கு, சரிங்களா? ஒரு டம்ளர் இருக்கு, அதுல நீங்க இவ்வளவுக்கு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கிறோம். பார்க்கிறவரோட பார்வை, புரியுதுங்களா? பார்க்கிறவரோட பார்வை, எனக்கு இந்த தண்ணி போதும், இதுவே மிச்சம்தான் அப்படின்னு நினைச்சா நான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். அப்ப நான் என்ன செய்யலாம்? ஏ லிட்டில் அப்படின்னு பயன்படுத்தலாம், புரியுதுங்களா? ஆனா இதுவே வந்து எனக்கே பத்தாது அப்படின்னு சொன்னா லிட்டில் தான். பார்க்கிறவரோட பார்வையை பொறுத்துதான் ஏ ஃபியூவா ஃபியூவான்றது, புரியுதுங்களா? இப்ப ஆப்பிள் வந்து நான் ஒரு 5 ஆப்பிள் வச்சிருக்கிறேன், புரியுதுங்களா? 5 ஆப்பிள் வச்சிருக்கிறேன், நீங்க காலையில இருந்து பட்டினியா கிடக்குறீங்க, புரியுது? அப்ப நான் என்ன சொல்லலாம்? ஐ ஹாவ் ஏ ஃபியூ ஆப்பிள்ஸ் சொல்றதும் ஐ ஹாவ் ஃபியூ ஆப்பிள்ஸ் சொல்றது என்னோட விருப்பம் தான். 5 ஆப்பிள் எனக்கு பத்தாதுன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஐ ஹாவ் ஃபியூ ஆப்பிள்ஸ் ஒன்லி. ஒன்லி தேவையில்லை, தப்பு, சரிங்களா? ஐ ஹாவ் ஃபியூ ஆப்பிள்ஸ், அவ்வளவுதான். ஒருவேளை 5 ஆப்பிள் எனக்கு மிச்சமா இருக்கு, 2 கொடுக்கலாம்னு நினைச்சேன்னா நான் என்ன செய்யலாம்? ஐ ஹாவ் ஏ ஃபியூ ஆப்பிள், புரியுதுங்களா? அப்ப ஏ ஃபியூ, ஏ லிட்டில் should be considered பாசிட்டிவ், சரிங்களா? வெறுமனே லிட்டில் அல்லது ஃபியூ அப்படின்னு கொடுத்திருந்தா அதுக்கு என்னது? நெகட்டிவ். சரி, ஃபியூக்கும் லிட்டிலுக்கு என்ன வித்தியாசம்? ஃபியூக்கும் லிட்டிலுக்கு என்ன வித்தியாசம்? நெகட்டிவ் தான். நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ஏ போட்டா அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கு, நமக்கு ஒரு ஆப்பிள் கிடைக்கும் நினைங்க, புரியுதா? ஏ இல்லைன்னா அதுக்கு இல்லைன்னு நினைச்சுக்கிறீங்க. சரிங்களா? இப்ப நான் கேட்கறது வந்து அதை விட்டுட்டேன், அடுத்து வரேன். ஃபியூ லிட்டில் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நான் ஏ ஃபியூ ஏ லிட்டில் சொல்லலாம். ஃபியூ ஃபியூ கவுண்டபிள் இல்லையா? லிட்டில் அன்கவுண்டபிள், புரியுதுங்களா? ஆமா. இப்ப புரிஞ்சதா? அப்ப ஏ ஃபியூ ஏ லிட்டில் பாசிட்டிவ், ஃபியூ லிட்டில் அப்படின்றது என்னது? நெகட்டிவ், சரிங்களா? ஃபியூ கவுண்டபிள், லிட்டில் அப்படின்றது அன்கவுண்டபிள். இப்போ ஐ ஹாவ் லிட்டில் மணி, ஐ ஹாவ் சம் மணி அப்படின்னு சொல்றோம். லிட்டில் வந்து கரெக்டா மணிக்கு பொருந்தாது, சரிங்களா? இருந்தாலும் சொல்றேன், சரிங்களா? அன்கவுண்டபிளை பொறுத்த வரைக்கும் என்னது? லிட்டில் பயன்படுத்தலாம். பட் ஃபியூ அப்படின்றது கவுண்டபிளுக்கு மட்டுமே தான் நீங்க என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும், சரிங்களா? மிச்சபடி இந்த ஏ ஃபியூ ஏ லிட்டில் வந்து என்னது? பாசிட்டிவ், சரிங்களா? ஆமா. இனி மறப்பீங்களா? மறக்க மாட்டீங்க. ஒருவேளை மறந்தீங்கன்னா இன்னைக்கு நான் மதியம் சாப்பாடு வேணாம்னு சொல்லிடுவோம், ஓகேவா? சரி, ஒன்லி என்னது? ஒன்லி பாசிட்டிவா நெகட்டிவா? சாரி சிஸ்டர், ஐ ஹவ் ஒன்லி 1 ஆப்பிள், ஐ கான்ட் ஹெல்ப் யூ, சரிங்களா? சோ யூ ஃபீல் ஹங்கிரி வெல் அப்படின்னு கொடுத்துட்டோன்னு வைங்க, சரியா? புரியுதா? அது என்னது? நெகட்டிவ், சரிங்களா? மேபி, சரிங்களா? ஐ ஹவ் ஒன்லி 1 ஆப்பிள் பட் ஐ கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு சொன்னா ஐ ஹவ் ஒன்லி 1 ஆப்பிள் பட் ஐ கேன் ஹெல்ப் யூ அப்படின்னு சொன்னா நான் எப்படி அதை எடுத்துக்கிறேன்?
பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். அதனாலதான் அவன் எப்படி வச்சிருக்கான்னா ஒன்லி அப்படின்ற டேர்ம் நீங்க நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம் பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த அதாவது என்னது யார் நீங்க சொல்றீங்களோ அவங்கள பொறுத்ததுதான். சரிங்களா? ஆனா ஆப்ஷன்ல ரெண்டையுமே தான் கொடுப்பான். நீங்க ஒன்லின்னு கொடுத்துட்டா ரெண்டையுமே கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நிறைய இருக்கும், சாய்ஸஸ் தான் நிறைய இருக்கும். சரிங்களா? அதனால ஒன்லி அப்படின்றது பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம் நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம். அது ரெண்டுக்குமே பொருந்தும். சரிங்களா? பட் ஏ ஃபியூ அப்படி கிடையாது, ஏ லிட்டில் அப்படி கிடையாது, லிட்டில் ஃபியூவும் அப்படி கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால அதை ரொம்ப கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கணும். அதை மறந்து கொஞ்சம் மாத்தி இது பண்ணாலும் ஆன்சர் போயிடும். ஒன்லியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அது என்ன வரும்? ரெண்டுக்குமே வரும். சரிங்களா? அப்ப முதல்ல அந்த 24 ஆக்சிலரி வெர்ப்ஸ் தெரியுது, அதுல வித்தியாசமானது தெரியுது. ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா நெகட்டிவான்றது எதை பொறுத்தது? எதை பொறுத்தது? வார்த்தைகளை பொறுத்ததா ஃபீலிங்கை பொறுத்ததா? வேர்ட்ஸ் அப்படின்றது அந்த நெகட்டிவ் டேர்மை பொறுத்தது தானே தவிர என்னது நான் சொன்னது போல இங்க டைடு இருக்கு அதனால செத்துட்டாரு தாத்தாவுக்கு துக்கம் கொண்டாடுவோம்னா 1 மார்க் அவர் துக்கம் கொண்டாடிடுவாரு. சரிங்களா? ஆமா, ஸ்டேட்மெண்டோட அந்த சொல்றது மூட பொறுத்ததோ அல்லது வந்து உணர்ச்சியை பொறுத்ததோ கிடையாது. புரியுதுங்களா? அது கரெக்டா நெகட்டிவ் டேர்மை குறிக்கக்கூடிய வார்த்தையை பொறுத்தது. புரிஞ்சா? அதுக்கடுத்து இங்க வரும் பொழுது ஒன்லி அப்படின்றது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுக்குமே வரும். ஏ ஃபியூ ஏ லிட்டில் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் என்னது? பாசிட்டிவ். ஏ ஃபியூ ஏ லிட்டில் வந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ். அப்ப டேக் என்னவா வரும்? நெகட்டிவா வரும். ஃபியூ லிட்டில் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? நெகட்டிவ். டேக் எப்படி வரும்? பாசிட்டிவா வரும். ஓகேவா? சரி. ஒன்லி அப்படின்றது நெகட்டிவாவும் வரலாம் பாசிட்டிவாவும் வரலாம். ரேர்லி ஸ்கேர்ஸ்லி பேர்லி செல்டம்லாம் ஸ்டேட்மெண்ட் என்னது? நெகட்டிவ். டேக் வில் பி பாசிட்டிவ். இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருச்சா? ஓகே. இதெல்லாம் லெஃப்ட்னாலே ஷால்வியா? ஓகே, சொல்லுங்க. லெட் தம் பிளே ஃபுட்பால், லெட் தம் பிளே சாரி லெட் தம் ஸ்டடி. சரிங்களா? அல்லது லெட் தம் ஈட். இப்படி ஏதோ ஒன்று வருது. இங்க ஏதாவது வேர்ப் வருது, அது பிரச்சனை கிடையாது. பட் இங்க லெட் தம் அப்படின்னு வந்திருக்கு. கொஸ்டின் டேக் என்னவா இருக்கும்? ஷால் பி. ஓகே, வேற ஷால் தே. லெஃப்ட் தான் பிரச்சனையா இருக்கு. நீங்க லெட் ஸ்டடி அப்படின்ற இங்க அஸ் அப்படின்றது யாரை குறிக்கும்? வி தான். வி தான் அஸ்ஸா மாறி இருக்கு இல்லையா? ஆமா. லெட்ஸ் ஈட் வெல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாமெல்லாம் நல்லா சாப்பிடுவோமா அப்படின்னு நான் சொல்லிட்டு நாம எல்லாம் செய்யணும், எல்லாரும் சாப்பிடணும், அப்படித்தானே? ஆமா. அப்ப வி தான் அஸ்ஸா மாறி இருக்கு, அதனால ஷால் வி கொடுத்தீங்க. புரியுதுங்களா? ஆனா இங்க லெட் தம் பிளே அப்படின்னு வந்திருக்கு. டோன்ட் தே வருமா? ஷால் தே தானா? வில் தே. ஆப்ஷன்ல வச்சுக்கிறீங்க. வில் தே, ஷால் தே, டோன்ட் தேயா? டோன்ட் தே. சரி, வேற யார் ஆன்சரை ரீச் பண்றதுன்னு பார்ப்போம். அட்லீஸ்ட் மினிமம் அதுக்கிட்ட நெருங்குறதுன்னு பார்ப்போம். ஆமா, இதெல்லாம் இல்ல. நீங்க நல்லா கவனிங்களே. பிராக்டிக்கலா இந்த ஸ்ட்ரக்சர்ல யார்கிட்ட இந்த மெசேஜை கன்வே பண்ணுவீங்க? சி லெட் தம் பிளே. நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? அவங்கள்ட்ட சொல்லுவீங்களா? தேர்ட் பர்சன் சொல்லுவீங்க. அப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னு அர்த்தம்? யூ ஆர் ஆஸ்கிங் பெர்மிஷன் இல்லையா? யூ ஆர் ஆஸ்கிங் பெர்மிஷன் இல்லையா? அப்ப நீங்க பெர்மிஷனை கேக்குறீங்க. வில் தே, வாண்ட் தே, பெர்மிஷன் கேக்குறீங்க. சரிங்களா? அந்த பெர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு அவர்கிட்ட தான் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும். மேடே நான் சொல்லிட்டேன். மே இங்க வந்துச்சுன்னா கொன்று உங்களை. wouldn't. நீங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். டேலே நிக்கிறீங்க, நீங்க ஒருத்தட்ட பெர்மிஷன் கேக்குறீங்க. புரியுதா? ஒண்ணும் கிடையாது. இப்ப ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்றீங்க. ஷட் அப் யுவர் மவுத் நமக்கு முன்னாடி உள்ள ஒருத்தர் சொல்றீங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? டோன்ட் யூ கேட்பீங்க. வேற
டோன்ட் யூ கேட்பீங்க. வேற அதிகபட்சமா போனா வில் யூ கேட்பீங்க அல்லது won't யூ கேட்பீங்க. அப்படிதானே? அப்போலாம் சப்ஜெக்ட்ல யூ கேட்பீங்க. நீங்க ஒருத்தட்ட பெர்மிஷன் கேட்கும்போது மட்டும் தே கேட்பீங்களா? என்ன கேட்பீங்க? வில் யூ. சரிங்களா? லெட் தம் ஈட் வெல். அவர்களை சாப்பிடுவதற்கு, நன்றாக சாப்பிடுவதற்கு அனுமதிக்க முடியுமா? நீங்கள் அனுமதிப்பீர்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? அனுமதிக்க முடியுமான்னு யார்கிட்ட கேட்குறீங்களோ அவங்கள்ட்ட தான் திருப்பியும் கன்ஃபார்ம் பண்ண முடியும். சோ வில் யூ. புரியுதுங்களா? அப்ப லெட் தம்னு இங்க வந்திருக்கோம். அவசரப்பட்ட ஆப்ஷன் ஏலயே தே வந்திருக்கும். புரிஞ்சா? ஆமா. லெட் வந்ததுனால நம்ம லெட்ஸ்னா என்ன படிச்சு வச்சிருக்கிற மனப்படமா? தூக்கத்துல கேட்டாலும் நம்ம தப்பாம ஆன்சர் சொல்ற சில விஷயங்கள் இருக்கு. அதுல எது ஒண்ணு? ஷாலும் ஒண்ணு. லெட்ஸ் அப்படின்னு வந்தாதான் ஷால். ஏன்? எஸ் அப்படின்றது வி மென்ஷன் பண்ணுது. சோ லெட்ஸ் அப்படின்றது ஷால் வி அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா? ஆனா இங்க என்ன வந்திருக்கு? லெட் வரும்போது எஸ் வரல, லெட் தம்னு வந்துருச்சு. அதனால you are asking permission, so you have to confirm the statement or permission, so you have to ask will you. ஓகேவா? ஏன் வருது? கொஸ்டின் டேக்கோட மெயின் பர்பஸ் என்னது? கன்ஃபார்ம் பண்றது இல்லையா? will youன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அனுமதிப்பீர்களான்னு அர்த்தம். அப்ப அவர் சொல்லுவார்ல, ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார்ல, ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி, அப்ப நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடலாம்ல. சரிங்களா? ஏன்னா லெட்ஸ் வரும்போது எப்பவுமே லெட்டஸ் அப்படின்னு வந்துருச்சுனாலே ஷால் வி அப்படின்றத கண்ணை முடிக்கிட்டு போடுங்கன்னு சொல்லி கொடுத்தது நம்ம தானே. அப்போலாம் நெகட்டிவ் பாசிட்டிவ்ல யோசிக்கவே இல்லை நீங்க. புரியுதுங்களா? எப்படி லெட்ஸ் வரும்போது ஷால் வி வந்ததோ அதே போல லெட் தம் அப்படின்னு வரும் பொழுது அங்க என்ன வரணும்? வில் யூ வரணும். சரிங்களா? புரிஞ்சா? சோ கொஸ்டின் டேக்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? அதனால மேம்போக்கா கொஸ்டின் டேக்க பாக்குற வேலைய என்ன செஞ்சிடனா இதோட விட்டுறணும். புரியுதா? கொஸ்டின் டேக்லயும் நமக்கு நினைச்சா என்ன செய்யலாம்? ட்விஸ்ட் வைக்கலாம். டவுட்டா? டவுட்டா? இல்ல. புரியுதா உங்களுக்கு? சோ கொஸ்டின் டேக் நீங்க லெட்ட வச்சு தம் தான் வரும். லெட் அஸ் வரும், இல்ல லெட் தம் வரும். சரிங்களா? நீங்க வேற ஏதாவது வருமானு யோசிச்சு பாருங்க. பிராக்டிகலா நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல லெட் தம் சொல்லலாம், லெட்டஸ் சொல்லலாம். வேற ஏதாவது மிஞ்சி போனா லெட் ஹிம் வரும், லெட் ஹிம் வரும். சரிங்களா? லெட் ஹிம் கோன்னு சொல்லுவீங்க. சரி, லெட் ஹிம் கோ அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கிறோம். என்ன அர்த்தம்? அவன் போட்டும். நீங்க யார்கிட்ட சொல்றீங்க? மூணாவது பர்சன்ட்ட சொல்றீங்க. லெட் போட்டாலே என்ன அர்த்தம்? யூ ஆர் ஆஸ்கிங் பெர்மிஷன் தான். சரிங்களா? ஒன் செகண்ட் நீங்க என்னதான் கேட்க போறீங்க? வில் யூ தான் கேட்க போறீங்க. புரியுதுங்களா? இந்த ஹிம்மோ தெம்மோ பிரச்சனை கிடையாது. அஸ் தான் பிரச்சனை. ஆமா ஆமா, நமக்கு நம்ம தான் பிரச்சனை. அஸ்னா வி தானே, நமக்கு நம்ம தான் பிரச்சனை. மிச்சம் யாரும் பிரச்சனை கிடையாது. புரியுதா? புரிஞ்சா இல்லையா? ஆமா. லெட்டஸ் ஈஸி தானே. லெட்ஸ் பிளேல இருந்து இந்த வேர்புக்கு பதிலா நீங்க ஈட், ஸ்டடி, கோ என்ன வேணாலும் இது பண்ணலாம். ஆனா ஒன்னே ஒண்ணுதான். என்னது? ஷால் பி தான். ஷால் பி. ஏன்னா அஸ் அப்படின்றதான் வியா மாறி இருக்கு, அல்லது வி அப்படின்றத இந்த இடத்துல என்னவா மாறி இருக்கு? எஸ் அப்படின்னு மாறி இருக்கு இல்லையா? சோ அப்ப அதனால வந்து நீங்க இதுல பெரிய குழப்பம்லாம் வரவே வராது. லெட்ஸ் அப்படின்னா இங்க என்னது? ஷால் பி தான். சரியா? சோ அப்ப ஓரளவு உங்களுக்கு தெளிவாயிடுச்சா? அப்ப டேக் அப்படின்னா என்ன பொருள்? என்ன மீனிங்? a small piece of cloth இல்லையா? கொஸ்டின் டேக் அப்படின்னு சொன்னா a small piece of question. எதுக்காக பயன்படுத்துறோம்? to ask, to make confirmation. சரிங்களா? கொஸ்டின் டேக்கோட ரூல் என்னது? if the statement is positive, tag will be negative. if the statement is negative, tag will be positive. all the letters in question tag should be in small letter except pronoun I. சரிங்களா? நீங்க எல்லா ஐயும் கிடையாது. pronoun I வந்துருந்துச்சுன்னா அது என்னது? ஐயா மாறி இருக்கும். ஈவன் நேம் வந்துருந்துச்சுனாலும் கூட அது என்னவா மாத்தி இருக்குன்னு சொல்லிருக்கிறேன்? pronoun மாறி இருக்கணும் இல்லையா? he or she அப்படின்னு மாறி இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல
இன்னொன்னு சொல்றேன். mustn't he. சரி, வேற முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? ஒண்ணு யார வேணாலும் குறிக்கலாம், அதனால இங்க ஹிஸ் மட்டும் வந்தது தப்பு. அது பிரச்சனையா? அதான் உங்களுக்கு பிரச்சனை. மஸ்ட் டூ வந்தா பிரச்சனை என்ன உங்களுக்கு? கட்டாயம் செஞ்சாகணும்னு அர்த்தம் அதானே? அல்லது நீங்க மஸ்ட் எடுத்துட்டு வேணா ஹேஸ் டுன்னு கூட போட்டுக்கிறீங்க. முதல்ல இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தான் கேக்குறேன். நீங்க கொஸ்டின் டேக்கே போகணும். கிராமட்டிக்கலா இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா தப்பா? எங்க? ஓகே ஓகே, அப்ப ஹிஸ்ஸுக்கு பதிலா வேற என்ன நான் எழுதலாம்? வெரி குட். என்னன்னா நீங்க வந்து எரர் கேட்பான், புரியுதுங்களா? நீங்க அது பின்னாடி ஒரு பெரிய டாபிக் இருக்கு. நான் ஒவ்வொரு டாபிக்கா முடிச்ச பிறகு அதுல ஒரு எரர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு போவோம். எப்பெல்லாம் ஒன் வருதோ சப்ஜெக்ட்ல, அப்ப அதோட ப்ரொனவுன் என்ன வந்துடக்கூடாது, ஹிஸ்ஸோ ஹெரோ வந்துடக்கூடாது. புரியுதுங்களா? என்னதான் வரணும்? காமனா ஒன்ஸ் அப்படின்னு தான் வரணும். புரியுதுங்களா? ஒன் மஸ்ட் டூ ஒன்ஸ் டியூட்டி தான், ஹிஸ் டியூட்டி கிடையாது. புரியுதுங்களா? நீங்க நான் திருப்பி திருப்பி சொல்றேன் சார், நாங்க ஸ்போக்கன்ல அதை பயன்படுத்துறோம், இதை பயன்படுத்துறோம், எதை வேணாலும் பயன்படுத்துங்க. ஆனா கிராமட்டிக்கலா வரும்போது நம்ம நிறைய என்னவா பயன்படுத்திக்கிட்டு இருப்போம், எரரா தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்போம். சரிங்களா? அப்ப இங்க ஒன் மஸ்ட் டூ ஒன்ஸ் டியூட்டி தான். பட் பட் இங்க கொஸ்டின் டேக்ல சம்மோன் பயன்படுத்துனீங்கல்ல, அங்க சம்மோன்னா பயன்படுத்துனீங்க, இங்க ஒண்ணுதான். சம்மோன் அப்படின்றது யாரோ ஒருத்தன்றப்ப மோர் தேன் ஒன்னு ஆயிடுது. பட் இங்க என்னது? ஒண்ணுதான். அப்ப என்ன வரும்? மஸ்ட் வந்துச்சுன்னா மஸ்டின்ட் ஹி ஆர் ஷி. சரிங்களா? அல்லது ஹேஸ் டு வந்துருந்துச்சுன்னா ஹேசின்ட் ஹி ஆர் ஷி தான். புரியுதா உங்களுக்கு? சம்மன் வரும்போது அது தேன் ஆகுறதுக்கு காரணம் அந்த ஒன் சம்மோட சேர்ந்து இருக்கிறது தான் பிரச்சனை. புரியுதுங்களா? அது சிலர்ல யாரோ ஒருத்தர் அப்படின்னு, இங்கேயும் யாரோ ஒருத்தர் தான், ஆனா ஒருத்தர் தான். புரியுதுங்களா? மோர் தென் ஒன் அப்படின்னு இங்க என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. புரிஞ்சா? புரியுதா இல்லையா உங்களுக்கு? இவ்வளவுதான் விஷயம். புரியல? ஹீயும் வரும் ஷீயும் வரும். பட் ஆக்ஸ்போர்ட் என்னது கிராமர் அப்படின்ட்டு ஒன்று பெரிய புக்கா போட்டிருக்கிறோம். அதுல என்ன கொடுக்குறான் அப்படின்னா, இந்த ஒன் அல்லது வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் எதுனா சம்மொன், சம்படி, நோ ஒன், நோபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? வரையறுக்கப்படாத துணைநிலை பெயர் சொற்கள் அப்படின்னு அர்த்தம். இப்ப சம்மொன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? நான் சம்மொன் சொல்றேன், புரியுதுங்களா? சம்மொன் ஈட்ஸ் யுவர் ஃபுட், என்னது டுடே அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? யார் சாப்பிட்டதுன்னு சொன்னா மட்டும்தான் தெரியும் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த சம்மொன், சம்படி, நோ ஒன், நோபடி இந்த மாதிரியான வார்த்தைகள் என்னன்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா என்ன செய்ய முடியாது, இன்னார்னு சொல்ல முடியாது. இதைத்தான் நம்ம இன்டெஃபினைட் ப்ரொனவுன் சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்ப இந்த இன்டெஃபினைட் ப்ரொனவுன் வரும் பொழுது அவன் என்ன சொல்ல வரானா, அதுக்கு பதிலான ப்ரொனவுன் பயன்படுத்தும் பொழுது என்ன செய்யணும்னா, ஹி ஆர் ஷி அப்படின்ற ஆப்ஷனே கிடையாது, ஹி மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு விதி இருக்கு. புரியுதுங்களா? பட் நம்ம என்ன செய்யறது இல்லை, பெரிய அளவுல ஃபாலோ பண்றது இல்லை. ஹி ஆர் ஷீனே போட்டு பழகிட்டு இருக்கோம். கிராமட்டிக்கலா நீங்க வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுனுக்கு பதிலாக இன்னொரு இடத்துல ப்ரொனவுன் பயன்படுத்துன்ற போது ஹி மட்டும்தான் பயன்படுத்தணும்னு என்ன இருக்கு, ரூல் இருக்கு. சரிங்களா? அதனால ஹி ஆர் ஷி கிடையாது. நான் என்ன எதுக்கு சொல்ல வரேன்னா, ஹி ஆர் ஷி ஆப்ஷன் தான். அதுல ஹி மட்டும்தான் உங்க ஆப்ஷன்ல இருக்கு, ஷி ஒரு ஆப்ஷன்ல இருக்குன்னா அதுலயும் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு தான், ஹீக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஓகே.
ஆமா, அதாவது கொஸ்டின் டேக்ல அதே மாதிரி இந்த மஸ்ட் வந்துட்டு கொஸ்டின் டேக் வரும்போது சிங்குலரா வச்சுப்போம். மஸ்ட் அப்படின்றது சிக்கலே கிடையாது. உங்களுக்கு இங்க ஒண்ணுதானே சிக்கல். சப்ஜெக்ட் தான். மஸ்ட் அப்படின்றது ஆக்சிலரி வெர்ப். அது வந்து என்னது, சிங்குலருக்கும் ப்ளூரலுக்கும் ஒரே டேர்ம் தான். இப்போ நீங்க ஹேஸ் ஹேவ் கூட சிங்குலருக்கு ஹேஸ், அதுலயும் குறிப்பா தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு ஹேஸ், ஹேவ் அப்படின்றது மற்ற ப்ளூரலுக்கு அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கு இல்லையா. பட் இங்க அப்படி கிடையாது. மஸ்ட் அப்படின்றது சிங்குலர் ப்ளூரல் கிடையாது. சரிங்களா, ரெண்டுக்குமே ஒண்ணுதானே. இப்ப யூ மஸ்ட் டூ ஹிஸ் டியூட்டின்னு சொல்றேன், புரியுதுங்களா. யூன்றது சிங்குலர், அதுதான் ப்ளூரல் அந்த டேர்ம் தான் இல்லையா. அந்த இடத்துலயும் நான் மஸ்ட் தான் பயன்படுத்துறேன். he must does his duty அப்படின்னு சொல்றேன். சாரி, he must do his duty ன்னு சொல்றேன். சரிங்களா, he must do his duty ன்ற சொல்றேன். அங்கேயும் என்னதான் பயன்படுத்துறேன், மஸ்ட் பயன்படுத்துறேன். அப்ப தேர்ட் பர்சன் சிங்குலரா இருந்தாலும் நான் என்ன பயன்படுத்துறேன், மஸ்ட் பயன்படுத்துறேன். புரியுதா உங்களுக்கு. அதனால மஸ்ட் அப்படின்றது சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமான வார்த்தை தான். அதை டிஃபைன் பண்ணவே இல்லை இல்ல, நீங்க அதை வச்சு கணிக்கல. அதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த ஒன் அப்படின்ற சப்ஜெக்டை வச்சுதான் நீங்க என்ன செய்யறீங்க, முடிவு பண்றீங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபீலிங் சம்பந்தமா குறிப்பா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இம்பேரட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேங்க. ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடாது, இம்பேரட்டிவ். சரிங்களா. அப்படி வந்துருச்சுன்னா அதுக்கு இதுக்கு இப்படித்தான் அப்படின்ட்டு இருக்கு. அதைத்தான் நிறைய தடவை செக் பண்ணுவான். புரியுதுங்களா. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இடையில ஒரு தடவை கேட்டிருந்தான், ஸ்டாப் கிரையிங், ஸ்டாப் கிரையிங், இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. கொஸ்டின் டேக் என்ன வரும், என்ன வரும், டோன்ட் யூ, ஆப்ஷன் ஏ. சரி, அடுத்தது டூ யூ, நல்லா அழுவையான்னு கேக்குறீங்களா. ஓகே, வில் யூ, won't you, வேற இவ்வளவுதான் ஆப்ஷனா. காண்ட் யூ, கேன் யூ அப்படிலாம் சொல்ல மாட்டீங்களா. காண்ட் யூ, கேன் யூ, இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். இப்ப ஆப்ஷன் ஏ எத்தனை பேரு, உங்களுக்குள்ளே சொல்லணும், ஒரே ஆள் தான். சரி, ஆப்ஷன் பி நீங்க மட்டும்தானா, ஒரே ஆப்ஷன் தானே சொல்லணும். சரி, ஆப்ஷன் சி வில் யூ, கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க, 2 4 5 6 பேர் இருக்கிறீங்க. வெரி குட். 6. சரி, 4வது டாபிக் என்ன சார், 4வது ஆப்ஷன். 5th won't you, won't you, கொஞ்சம் ஆட்களை நல்லா பாத்துக்கணும், won't you. சரி, அடுத்தது காண்ட் யூ, யார் யாரு, நீங்க தான். சரி, அடுத்தது கேன், நான் சொல்லல, நான் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். சரிங்களா. கொஸ்டின் டேக்ல என்ன சொல்றேன்னா, இந்த இம்பரட்டிவ் அதாவது கட்டளை சார்ந்த சொல்லா வரும் பொழுது 3 பிரிவா பிரிச்சிருவான். ஒண்ணு என்னன்னா சிம்பிள் ரெக்வெஸ்ட். சரிங்களா, சிம்பிள் ரெக்வெஸ்ட். நீங்க ஸ்டாப் கிரையிங் அப்படின்றது சிம்பிள் ரெக்வெஸ்டா சொல்லுவீங்களா, இல்ல அடிச்சு அழுகிற பிள்ளைய அழாம இருக்க முடியுமான்னு அரட்டுவீங்களான்னு செக் பண்ணிடுவான் இதுல. See, this is a psychological question. புரியுதுங்களா. இது வந்து என்னது, ஒரு சைக்கலாஜிக்கல் கொஸ்டின் தான். ஏன் ஸ்டாப் கிரையிங், அழுவதை நிறுத்து அப்படின்னு நீங்க சிம்பிள் ரெக்வெஸ்டா வைக்கிறவங்க எத்தனை பேர். சரி, சிம்பிள் ரெக்வெஸ்டா வைக்க மாட்டீங்க. சரி, அர்ஜென்ட் ரெக்வெஸ்டா வைக்கிறவங்க, அர்ஜென்ட் ரெக்வெஸ்ட் அதாவது உடனே நிப்பாட்டு, எமர்ஜென்சி இருக்குல்ல, அர்ஜென்ட் ரெக்வெஸ்டா வைக்கிறவங்க எத்தனை பேரு. என்னது, யார பத்தி சொல்லுவீங்க, உடனே அழுகாதையும் சொல்ல மாட்டீங்க. நீங்க நல்லா கவனிங்க, நான் ஸ்டாப் கிரையிங் தான் சொன்னேனே தவிர ஸ்டாப் கிரையிங் இமிடியட்லி ஏதாவது சொன்னேன், சொன்னா. அப்ப கூட சிம்பிள் ரெக்வெஸ்ட் தான். நீங்க சிம்பிள் ரெக்வெஸ்ட் கூட சொல்ல மாட்டேங்க போலயே, 4 மணி நேரம் அள விட்டுருவீங்க போலயே. அவங்க சொல்றத பாருங்க, சாவு வீட்டுல போயிட்டு அழுகிறவங்களை நான் எப்படி அழாதேன்னு சொல்றது. ஆமா தானே, நீங்க சொல்லவே வேணாம், அவங்க அடக்கம் பண்ற வரைக்கும் அழுதுகிட்டே கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா.
சி சிம்பிள் ரெக்வஸ்ட் அந்த இடத்துல தேவைப்படுதா இல்லையா? பாத்துக்கலாம்பா, நான் இருக்கிறப்பா ஆளாதப்பான்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்க. சரி, வேற எந்த இடத்துல சொல்லுவீங்க? டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்க்கம்ஸ்டன்ஸ் சொல்லிட்டீங்க இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. வேற ரிசல்ட் வருது, ஒரு பையன் அழுதுகிட்டே இருக்கிறான், நீங்க எப்படி சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? மூணே விஷயம் தான். ஒன்னு சிம்பிள் ரெக்வெஸ்ட், செகண்ட் ஒன் வந்து என்னது அர்ஜென்ட் ரெக்வெஸ்ட், தேர்ட் ஒன் வந்து இம்பேஷன்ட் ரிமார்க்ஸ். இம்பேஷன்ட் ரிமார்க்ஸ் பொறுமை இல்லாம ஒரு அறிகுறியை வெளிப்படுத்தக்கூடிய சூழலை நம்ம சொல்லக்கூடியது. இதுதான் இம்பரட்டிவ்ல அவங்க டிஃபைன் பண்றாங்க. இந்த மூணு விஷயத்த நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? இம்பேஷன்ட் ரிமார்க்ஸ் பொறுமை இல்லாது. சரிங்களா? அப்ப என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னது ஸ்டாப் கிரையிங். இது உண்மையிலே வந்த கொஸ்டின், அதனாலதான் சொல்றேன். ஸ்டாப் கிரையிங் என்னதுதான் இருக்கணும்? சிம்பிள் ரெக்வெஸ்டா தான் இருக்கணும். புரியுதுங்களா? ஆமா, நீங்க வாட்டுக்க உடனே அழு அப்படின்னா செத்து போவேன். சரியா? நிப்பாட்டு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? அதை சிம்பிள் ரெக்வெஸ்டா தான் வைக்கணும். சில வீடுகள் எல்லாம் பார்ப்போம், பிள்ளைய அடிச்சுருவாங்க, உடனே என்னது நிப்பாட்டே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு 2 ஆளு பாவம், இன்னும் கொஞ்சம் அழும் இல்லையா? அப்ப நோக்கம் என்ன செய்யாது, நிறைவேறாது. அப்ப எப்போதுமே இந்த 3ஆ பிரிச்சுக்கிறங்க. இது வந்து உங்களுக்கு உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கும். இதுக்கு நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஈவன் ரெனன் மார்ட்டின் இந்த மாதிரி புத்தகங்கள்ல குறிப்பா இதுக்கு என்ன கொடுத்துருக்கான்னு செக் பண்ணிருங்க. ஏன்னா அதுல இருந்து நிறைய எடுக்கிறாங்க இந்த மாதிரி எடுக்கும் பொழுது. சரிங்களா? அப்ப சிம்பிள் ரெக்வெஸ்ட் அப்படின்றதுனால எப்போதுமே சிம்பிள் ரெக்வெஸ்டா இருந்தால் கொஸ்டின் டேக் என்னவா இருக்கும்? வில் யூ. கொஸ்டின் டேக் என்னவா இருக்கும்? வில் யூ. சரியா? ஆமா. ஒருவேளை அர்ஜென்ட் ரெக்வெஸ்டா இருந்தா சரிங்களா, ஸ்டடி இமிடியட்லி, ஸ்டடி as soon as possible. சரிங்களா? பிகாஸ் யூ ஷுட் பாஸ் இன் தி எக்ஸாமினேஷன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அர்ஜென்ட் ரெக்வெஸ்டா இருந்தா won't you. அர்ஜென்ட் ரெக்வெஸ்டா இருந்தா என்னது? won't you. இம்பேஷன்ட் ரிமார்க்ஸ்னா என்ன அர்த்தம்? இம்பேஷன்ட் ரிமார்க்ஸ்னா என்ன அர்த்தம்? காண்ட் யூ தான் கேட்பான் இல்லையா? பொறுமையே இல்ல, என்னது டோன்ட் ஷவுட் அப்படின்னு சொல்றான், அப்ப என்ன சொல்லுவான்? காண்ட் யூ தான் சொல்லுவான் இல்லையா? ஷட் அப் யுவர் மவுத் அப்படின்னு சொல்றான், என்ன சொல்றான்? காண்ட் யூ தான் இல்லையா? பேசாம இருக்க முடியாதா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப இந்த 3 வந்து நான் சொல்றேன், யாருமே எல்லா சூழல்லையும் கரெக்டா டிஃபைன் பண்ணிடுவாங்கன்னு கிடையாது. பட் நீங்க இம்பரட்டிவா வரும் பொழுது இப்படி ஒரு சிக்கல் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கிறேன். புரியுதா? எது எது சிம்பிள் ரெக்வெஸ்டா, அர்ஜென்ட் ரெக்வெஸ்டா அல்லது இம்பேஷன்ட் ரிமார்க்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த 3ல எது அப்படின்றதுக்கு சிம்பிள் ரெக்வெஸ்டுக்கு என்ன சொன்னோம்? வில் யூ. அர்ஜென்ட் ரெக்வெஸ்டுக்கு என்ன சொன்னோம்? won't you இல்லையா? அதுக்கடுத்து இம்பேஷன்ட் ரிமார்க்ஸுக்கு என்ன சொன்னோம்? can't you. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் கொஸ்டின் டேக். புரியுதுங்களா உங்களுக்கு? வேற ஏதாவது சார் இப்படி எல்லாம் பார்த்தோம், எங்களுக்கு அதுல சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? கொஸ்டின் டேக்ல பார்த்தா தானே. ஆமா, கொஸ்டின் பார்க்கும் பொழுது நிறைய சந்தேகங்கள் வரும். சரிங்களா? ஆமா, உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருப்போம். 2வது இங்கிலீஷ்க்கு தனியாலாம் என்ன செய்ய இப்போதைக்கு டெஸ்ட் தர மாட்டேன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்க வாங்கின புத்தகத்திலேயே புக் பேக்ல ஒரு 8 டெஸ்ட் இருக்கும். அதை நீங்க உடனே என்ன செய்யலாம்? பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அதுவே எனக்கு தெரிஞ்சு கிராமருக்கு போதுமானதுதான். சரிங்களா? ஆமா, வேணா புக்ல உள்ள எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துட்டு பின்னாடி என்ன செய்யலாம், நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமா, மிச்சபடி இங்கிலீஷ் வந்து 8 டெஸ்ட், கிராமருக்கு கம்ப்ளீட்டா எனஃப் தான். அது வந்து அதுவே மிச்சமானது தான். ஓகேவா? ஆன்சர் கொடுத்துருப்பேன், ஆனா 1-2 தப்பா இருக்கும். அப்புறம் ஏன் கொடுத்தீங்கன்னு கேக்குறீங்களா? அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்க டவுட் கேட்கணும்ல, அப்படியே மனப்பாடம் பண்ணிடக்கூடாதுல்ல. சரியா? அதனால நீங்க தாராளமா என்ன செய்யலாம், நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு, ரொம்ப அதிகமா இருக்காது, 1-2 எரர் இருக்கும். சரிங்களா? அதை நீங்க என்ன பின்னாடி சரி பண்ணிக்கலாம். நடத்துறது எதுவுமே அதுல இல்லாம இல்ல. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு அதுல நான் கொடுத்துட்டேன், நிறைய கொடுத்துருக்கிறேன். ஓகேவா? சரி. சோ அப்ப இது என்னது? கொஸ்டின் டேக். புரியுதா? இன்னும் என்னென்ன டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா,
டென்ஸ் பார்க்கணும், ப்ரிப்போசிஷன் பார்க்கணும், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் பார்க்கணும், அதுக்கடுத்து என்னது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்க்கணும். இன்னும் 4 டாபிக் இருக்கு. இதுல எது ஈஸி உங்களுக்கு? டென்ஸ் ரொம்ப ஈஸியா? ஓகே. டென்ஸ் யார் யாருக்கு ஈஸி? அவங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் யார் யாருக்கு டென்ஸ் ஈஸி அப்படின்ட்டு. பர்ஃபெக்டா சொல்ல முடியாது. ஓகே. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யார் யாருக்கு ஈஸி? அதுதான் உண்மையிலேயே ஈஸி. சரி, வேற ப்ரிப்போசிஷன் யாருக்கு ஈஸி? அது கஷ்டம். ப்ரிப்போசிஷன் கஷ்டம். ஓகே. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் படிச்சா ஈஸி. சரி, இப்ப பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் மதியம்லாம் கொண்டு போக வேணாம், இப்பவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஓரளவு. சரிங்களா? ஏன்னா அது எதுதான் முடிஞ்ச அளவுக்கு மனப்பாடம் பண்ற விஷயம் தான். சரிங்களா? பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் என்னது மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம் தான். ஒண்ணு, அதாவது எழுத்து மாறும், என்ன செய்யும், சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மாறும். அதுக்கு தான் காலையில உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன், கலர் இல்லையா? இது என்னது பிரிட்டிஷ் இங்கிலீஷா அமெரிக்கன் இங்கிலீஷா? இது வந்து COLOUR கலர் அப்படின்றது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். சரிங்களா? COLOR அப்படின்றது அமெரிக்கன் இங்கிலீஷ். சரிங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மாறுறது ஒண்ணு. அதுக்கடுத்து வார்த்தையே மாறும். உதாரணத்துக்கு நம்ம என்ன சொல்றோம், ஸ்வீட் அப்படின்னு சொல்றோம். அவன் என்ன சொல்றான், கேண்டி அப்படின்னு சொல்றான். சரிங்களா? ட்ரக் அவன் என்ன சொல்ல வரான், லாரி. வேற வேற என்னெல்லாம் அப்படி உங்களை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோமா? பிஸ்கட் என்னது, குக்கீஸ். வேற பிஸ்கட் ஆக்சுவலா தெரிஞ்சுக்கிறது பிரச்சனை இல்லை, எது யாரோட சொல்லுன்றதா முக்கியம் இல்லையா? பிஸ்கட் யாரோட சொல்லு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ். சரிங்களா? குக்கீஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ். சரி, வேற டஸ்ட்பின் ட்ராஷ் கேனா தெரியல, எனக்கு தெரியல. லிஃப்ட் எலிவேட்டர். சரி, வேற இதுல கோட் வேர்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்னன்னா சொல்றேன், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்துட்டு நம்ம பயன்படுத்துற இங்கிலீஷ், புரியுதுங்களா? இப்ப செல் அப்படின்றது என்னது, நம்ம காலங்காலமா பயன்படுத்துற இங்கிலீஷ், பரவலா இப்ப அதுதான் பேசுறோம். இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். மொபைல் அப்படின்றது 110 பேர் பேசிட்டு இருப்பான் இல்லையா? அது யாரோட இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். பிஸ்கட் அப்படின்றது என்னது, கிராமங்கள்ல இருக்கிறவங்க கூட என்ன செய்வாங்க, பிஸ்கட் அப்படின்னு சொல்லி பழகுறோம் இல்லையா? அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். குக்கீஸ் அப்படின்றது இவனுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு குரூப் சொல்லிக்கிட்டு இருப்பான், அது அமெரிக்கன் இங்கிலீஷ். புரியுதுங்களா? ஆமா. COLOUR காலங்காலமா நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற எழுத்து, அது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். COLOR திடீர்னு பயன்படுத்துவான், இல்லைன்னா நீங்க அதிகபட்சமா போனா சிஸ்டத்துல பயன்படுத்தும் போது COLOR கரெக்ஷன் காமிக்காது இல்லையா? அது என்னது, அமெரிக்கன் இங்கிலீஷ். புரியுதுங்களா? ப்ரோக்ராம் ஸ்பெல்லிங் மாறும் இல்லையா? PROGRAME அது என்னது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ். சரிங்களா? ஒரு எம்ம தூக்கிட்டாங்கன்னா என்னது, அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பிரிட்டிஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் இல்லையா? அமெரிக்கன் இங்கிலீஷ்ல அபார்ட்மெண்டா? அமெரிக்கன் இங்கிலீஷ்ல என்னது, ஆக்சுவலா கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து அவன் எப்படி சொல்லுவான். இப்ப நம்ம இதுல நீங்க எப்படி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி சொல்லுவீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னு கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவீங்க இல்லையா? அதுக்கு அடுத்தது என்னது, இப்ப நம்ம எதுல இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறோம். சரிங்களா? இது யாரோட இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ். சரிங்களா? இதே செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறீங்கன்னா அமெரிக்கன் இங்கிலீஷ். ஏன்னா அவனுக்கு கிரவுண்ட்ன்ற டைமே கிடையாது. டைம் கிடையாதுன்னு என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃப்ளோர் சிஸ்டத்துல அவன் எடுத்த உடனே எப்படி ஆரம்பிச்சிருவான், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படின்னு போயிடுவான். பிரிட்டிஷ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு போவான். புரியுதுங்களா? சரி, இப்படி நிறைய விஷயங்கள் என்னது, பிரிட்டிஷ் இங்கிலீஷுக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷுக்கும் வேறுபாடு உண்டு. எப்படி கேள்வி கேட்கலாம், ஆட் ஒன் அவுட், ஆட் ஒன் அவுட். 3 பிரிட்டிஷ் இங்கிலீஷை கொடுத்து 4வது வார்த்தை என்னவா இருக்கலாம், அமெரிக்கன் இங்கிலீஷை கொடுத்துருக்கலாம். சரிங்களா? அல்லது 3 அமெரிக்கன் இங்கிலீஷை கொடுத்துட்டு 4வது டேர்ம் என்னவா இருக்கலாம், பிரிட்டிஷ் இங்கிலீஷா கொடுக்கலாம். ஒன்னா? ஓகே. அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல என்ன செய்யலாம், கேட்கலாமா? புரியுதுங்களா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல கேட்கலாம். பிரிட்டிஷ் இங்கிலீஷை கம்ப்ளீட்டா கொடுத்துட்டு இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சொல்லு, இது அமெரிக்கன் இங்கிலீஷ் டேர்ம் அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி கொடுத்துட்டு நம்மள என்ன செய்யலாம், கன்ஃபியூஸ் பண்ணலாம். சரிங்களா? 2வது. அதுக்கடுத்து என்ன செய்யலாம், மேட்ச் த ஃபாலோயிங். சரிங்களா? ஆமா, ஒரு பக்கம் குக்கீஸ், இன்னொரு பக்கம் பிஸ்கட்.
ஒரு பக்கம் ஸ்வீட், இன்னொரு பக்கம் கேண்டிஸ் இல்லையா? இன்னும் ஒரு பக்கம் வந்து என்னது ஃப்ளோர் கொடுக்கலாம், இன்னொரு பக்கம் இன்னும் அது அந்த டேர்முக்கான சரியான டேர்மை கொடுக்கலாம். புரியுதா? இப்போ நீங்க அமெரிக்கன் இங்கிலீஷ்ல தேர்ட் ஃப்ளோர் அப்படின்றது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல செகண்ட் ஃப்ளோர். புரியுதுங்களா உங்களுக்கு? அமெரிக்கன் இங்கிலீஷ்ல தேர்ட் ஃப்ளோர் அப்படின்றது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல என்னது செகண்ட் ஃப்ளோர். புரிஞ்சா? சரி, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அப்ப இதையெல்லாம் என்ன செய்யலாம்? நான் சொல்றேன், ஒவ்வொரு முறையும் அவன் என்ன செய்வான், யோசிப்பான். நீங்க படிக்கிறத யோசிச்சு ஆன்சர் பண்றீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன செய்வாங்க, எவ்வளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, நான் தான் சொல்றேன்ல, கொஸ்டின் எடுக்கும் போது தே ஷுட் பி எப்படி இருக்கணும், சாடிஸ்டா இருக்கணும். ஆமா தானே? என் கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சா தெரிஞ்சு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நீங்க வந்துட்டு அதை அப்ரோச் பண்ற விதத்தை பொறுத்து தான். சரியா? ஒரு சிலர் என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்கும் தூக்கி போட்டு போயிடுவான். ஆனா நீங்க அதை உண்மையிலே இன்ட்ரெஸ்டா பாத்தீங்கன்னா என்ன செய்யும், நிச்சயமா அது வந்து அவ்வளவு ஒரு உங்களுக்கு கத்துக் கொடுக்கும், நிறைய கத்துக் கொடுக்கும். சரி, இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லையா? ஸோ அதனால என்ன செய்யுங்க, இதை வந்து நீங்க என்ன செஞ்சுதான் ஆகணும், மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். ஒரு பெரிய லிஸ்ட் எங்க கொடுத்துருக்கிறேன், நான் கொடுத்துருக்கிற புத்தகத்துல கம்பைல் பண்ணியே கொடுத்துருக்கிறேன். 6th இருந்து 12th வரைக்கும் எதெல்லாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், எதெல்லாம் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்ட்டு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கிறேன். சில டேர்மை வந்து உங்க ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பேன். அதை நீங்க என்ன செய்யலாம், இன்னைக்கு ஒரு டெக்னாலஜில ஈஸியா கண்டுபிடிச்சு அதை ஃபில் பண்ணிக்கிறலாம். சரிங்களா? அதுவே போதுமானதுதான். புரியுதா? புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப புரியல இல்ல உங்க ஏதோ டவுட் கேட்குற மாதிரி இருக்கு. நீங்களா புலம்பாதீங்க, பேஜ் நம்பர் கண்டுபிடிச்சிங்க. சரி, சரியா? ஸோ இவ்வளவுதான். சரிங்களா? அதனால வந்து அது என்னது, அதுல பெரிய நடத்தி புரியுறதுக்கு அளவுக்கு ஒண்ணும் இல்லை. சரிங்களா? நீங்க 3 விஷயமா மட்டும் பிரிச்சுக்கிறீங்க. 1 எழுத்து மாறுறது, 2வது சொல்லே மாறுறது, புரியுதுங்களா? 3வது ஃப்ரேஸ் மாறும். நீங்க அதுலயே கொடுத்துருப்பேன் பாருங்க, ஃப்ரேஸ் மாறும். இங்க வந்துட்டு ட்ரம்பெட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த டேர்மை தூக்கி அதை மட்டும் மாத்தி இங்க வேற ஒரு வார்த்தை கொடுத்துருப்போம். என்ன கொடுத்துருக்குறாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க அதுல பாருங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல ட்ரம்பெட் அப்படின்ற வார்த்தைக்கு வேற ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரேஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பேன் பாருங்க, ஃப்ரேஸே மாறும். அதுல ஒரு சென்டென்ஸ் மாதிரியே வரும், ஒரு ஃப்ரேஸ் மாதிரி வரும். அந்த ஃப்ரேஸ்ல பாத்தீங்கன்னா என்னது, நீங்க வேற டேர்ம் கொடுத்துருப்பாங்க. ஹார்ன் கொடுத்துருக்காங்களா? ஆமா, சரிங்களா? ஸோ அந்த அந்த மாதிரி ஃப்ரேஸே மாறுற வார்த்தைகளை நீங்க என்ன செஞ்சுக்கிறணும், பார்த்துக்கிறணும். புரியுதா? அதே போலதான் நம்ம ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவோம், அவன் சீலிங் சொல்லுவோம். சரிங்களா? ஆமா, ஃப்ளோர்னு ஒருத்தன் சொல்லுவான், இன்னொருத்தன் என்னது சீலிங் அப்படின்னு சொல்லுவான். டாக்ஸி அப்படின்னு சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான், கேப். சரிங்களா? டாக்ஸி யாரோட சொல், டாக்ஸி யாரோட சொல்லு, பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஏன்னா நிறைய பேர் பேசுறாங்கல்ல, இந்தியாவில் எது ஈஸியா இருக்குன்னா ஐடென்டிஃபை பண்றது ஈஸி. புரியுதுங்களா? ஏன்னா நம்மள்ட்ட ஆண்டவன் யாரு, பிரிட்டிஷ் தான். அதனால பெரும்பான்மை என்னதான் சொல்லுவாங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் வார்த்தை புழக்கத்துல இருக்கும். புரியுதுங்களா? கேப் அப்படின்னு இப்பவும் சொல்லுவாங்க, ஆனா கேப் எல்லாத்தையும் போய் கேட்டீங்கன்னா தெரியாது. புரியுதுங்களா? ஆமா, இவ்வளவுதான் என்னது உங்களை ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்குள்ள வித்தியாசம். புரியுதுங்களா? உங்களுக்கு 2 வார்த்தையும் தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் நீங்க யோசிங்க. புரியுதா? பெரும்பான்மையானவர்கள் இங்க என்ன சொல்றான், என்ன சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு. இப்ப நீங்க வீட்டுல போயிட்டு ஸ்வீட்னு சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்களா, புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா? புரிஞ்சுக்கிடுவாங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் கேண்டி கொடுன்னா எத்தனை பேர் கொடுப்பாங்க, கேண்டில் எடுத்து கொடுத்துருவாங்களா? சரிங்களா? சோ அப்ப என்னது இதுதான். அப்ப நீங்க இந்த 3 விஷயத்தை பிரிச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணாலே போதுமானதுதான். ஓகேவா? ஓகேவா? சோ அப்ப மதியம் வந்து என்ன செய்யலாம், மிச்ச டாபிக்ஸ பார்க்கலாம். முதல்ல ப்ரிப்போசிஷன் பார்க்குறோம், அதுக்கடுத்து டென்ஸ் பார்க்குறோம், அதுக்கடுத்து என்ன செய்யலாம், ரிலேட்டிவ் ப்ரொனவுன் பார்க்கலாம். சரிங்களா? இது மூணுமே ஈஸியான டாபிக் தான். ஓகேவா? தேங்க்யூ.